ஒரு திரைப்படம் எடுத்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகவில்லை. அதுவும் என்னன்னா, அந்த படத்திற்கான டேட் அறிவிச்சுட்டு, புக்கிங் ஆரம்பிச்சுட்டு, அந்த படத்திற்கு 9 மணி காட்சி ஸ்பெஷல் ஷோ குடுத்தாச்சுப்பா. தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போட்ட பிறகு, அந்த படம் ரிலீஸ் இல்லைங்க. ரிலீஸ் தள்ளி போகுது. பஞ்சாயத்து நடக்குது. அதுவும் மிக முக்கியமான ஹீரோ கருப்பு, சூர்யா இந்த படம் தான். மிக முக்கியமான ஹீரோன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ வேணா சூர்யாவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஒரு வெற்றி படம் தராமல் இருக்கலாம். அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அஜித்துக்கே டஃப் கொடுத்த ஒரு ஹீரோ. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. வந்து நீங்கள் சிங்கம் படத்தில் எத்தனை முறை ரிப்பீட் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னு நமக்கே சொல்லவே முடியாது. இப்போ பார்த்தா கூட அந்த படம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது அந்த படத்து மேலே அதிக ட்ரோல் பண்ணால் கூட சரிங்க. இப்படி ஒரு ஆக்ஷன் படம், அது சூர்யாவுடைய இப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாய்ப்பே இல்லை. அதே போல் 6ஆம் அறிவு மாதிரியான படங்கள், அதுக்கெல்லாம் வந்து சூர்யாவை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு ஆகச்சிறந்த நடிகர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சில பர்சனல் விஷயங்கள், சில திமிர்தனமான பேச்சுக்கள், அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. அது ரைட். அதெல்லாம் தாண்டி வந்து பொதுவெளியில் பேசின ஒரு விஷயம், சமூகம் சார்ந்த சில கருத்துக்கள், அரசியல், இது எல்லாம் தாங்க சேர்ந்து. ஏன்னா மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி கருப்புன்னு ஒரு படம். இந்த படம் கிட்டத்தட்ட 32 மாதம், 2.5 வருஷத்துக்கு மேலே கூட, ஒரு பெரிய ஹீரோடைய படம் 2.5 வருஷமாக இதோ வருது, அதோ வருது, இதோ வருது, அதோ வருது, தீபாவளிக்கு வருது, இங்கே வருது, அங்கே வருதுன்னு பேசிக்கிட்டே இருந்த அந்த படம் ரிலீஸு அப்படின்னு, இன்னைக்கு ரிலீஸ் அப்படின்னு டேட் அறிவிச்சுட்டு, ஷோவுக்கான புக்கிங் ஆரம்பிச்சுட்டு, ரசிகர்கள் எல்லாம் ஆவலா, குறிப்பாக விமர்சகர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க எந்த மாதிரியான படமா இருக்கும் அப்படின்னு. இல்லை அப்படின்ற பொழுது அந்த படத்தினுடைய இயக்குனரும் நடிகருமான ஆர்ஜே பாலாஜி அழுதுகிட்டே ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். கார்ல இருந்து இன்னொரு அப்டேட். ஐ ஹோப் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஐம் ரியலி சாரி டு ஆல் த ஃபேன்ஸ். இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். படம் பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி காலையில் 9 மணிக்கு தியேட்டருக்கு போனேன். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, எந்த ஊரில் நீங்கள் போயிருந்தாலும் ஐம் ரியலி சாரி ஃபார் தட். இட் ஷுடன்ட் ஹவ் ஹேப்பன். படம் பார்க்குறதே நம்ம மனசில், வீட்டில் இருக்கிற, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு தானே. அந்த படம் பார்க்குறதே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அதுவும் பார்க்க முடியாமல் போனதுக்கு ஐம் ரியலி சாரி. நான் இதை எதிர்பார்க்கல. ஐம் ரியலி ஹோப்ஃபுல். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகணும். நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். May 14 படம் ரிலீஸ் ஆகும், கருப்பு ரிலீஸ் ஆகி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐம் வெரி ஹோப்ஃபுல். அழுக வருது என்ன, கண்ணு அழுக வருது, அது இருக்கு வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். பட் ஐ எம் வெரி ஹோப்ஃபுல். கடவுள் இந்த இந்த படத்தை இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணி கொடுப்பாரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். எல்லாருமே அதுக்கு ஒர்க் பண்றாங்க. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் லெட் கோ ஆஃப் சோ மெனி திங்ஸ். Surya sir has given so much. So sorry for the delay. Sorry for making you go through all the stress. But it will all be worth. படம் இன்னைக்கு சாயங்காலம் வரும். செம்மையா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும், அதை நான் நம்புறேன். அதான் நான் சொல்றதுதான், கருப்பை வரோம், வழி மறிக்காது. இன்னும் நிறைய பேர் மறிச்சுன்னே இருக்கிறாங்க, நிறைய விஷயம் மறிச்சிட்டே இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சாயங்காலம் படம் வரும், நான் நம்புறேன். ஓகே, God is with us. All will be good. And sorry again. And படம் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, God bless us all. Thank you. பார்க்கறதுக்கு வேதனையாக இருக்குது. ஆனால் கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, நீலி கண்ணி வடிக்காதீங்க, நடிக்காதீங்க அப்படி இப்படின்னு. ஏன்னா ஆர்ஜே பாலாஜியே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, இந்த படத்துக்கு வேறு விதமான ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சார். வேறு விதமான ஹைதராபாத் போயிருக்காரு. போயிட்டு அங்கே படத்தை பற்றி பேசலை, ஒரே சிஎம் விஜயை பற்றி புகழாரம் பேசிகிட்டு இருந்தார். தேவைப்படுதில்ல, விஜயோடைய ரசிகர்கள் கண்டிப்பாக சப்போர்ட் தேவைப்படுதில்ல. ஆரம்பத்தில் கேலி செய்யப்பட்ட ஒருத்தர், ஆரம்பத்தில் அதிக ட்ரோல் பண்ணப்பட்ட ஒருத்தர், ஆரம்பத்தில் அவருடைய படங்கள்லாம் தோல்வி படமாக இருந்த ஒருத்தர், இவர் சினிமாவுக்கே லாய்க்கலன்னு சொன்ன ஒருத்தர், இன்னைக்கு பார்த்தீங்களா தமிழ்நாட்டோடைய சிஎம் வந்து நிற்கிறாரு, ஆச்சா போச்சா அவர் தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கருப்பு படத்துக்கான ப்ரொமோஷன் தான். விஜய் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நப்பாசை தான். இதெல்லாம் தேவைப்படுதுங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 32 மாதம் இந்த படம் கிடக்குது அப்படின்பொழுது, அதுக்கு ஒரு ரிலீஸ் வந்தாச்சு அப்படின்பொழுது அவங்களுடைய ஆதரவு முக்கியமான ஒரு விஷயம். இங்கே ஆர்ஜே பாலாஜி டைரக்டராக, நடிகராக மட்டும் இல்லை, அவர் ஒரு பிஆர்ஓவாக மாறி அதை பண்ணியிருக்காரு. அதில் தவறே கிடையாது. அதே சமயத்தில் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும், பழைய விஷயங்களை ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் மிஞ்சினவன் கிடையாது. நான் தான் பெரிய ஆளுன்னு அந்த நேரத்தில் யாரும் காலரை தூக்கி விட்டுன்னு ஆடக்கூடாது.
அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது 2 பேருக்கு பொருந்தும் இந்த படம் சம்பந்தமாக. ஒன்று இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி, இன்னொன்று தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு. சரி, இந்த கருப்பு படத்தில் என்னதான்ப்பா பஞ்சாயத்து? இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, நேற்று சாயந்தரத்துலேருந்தே தெரிஞ்சு போச்சுங்க இந்த படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகாது அப்படின்னு. நேற்றுலேருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் புக்மை ஷோலையும் ticketnew.comலையும் போட்டாங்க ஷோவை 9 மணி காட்சி. பல பேர் பெருவாரியான புக்கிங்க வந்து மிகப்பெரிய அளவில் புக்கிங்கு. ஆனால் சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர் நைட்டு 12 மணிக்கோ 1 மணிக்கோ ட்விட்டரில் போடுறாரு, சாரிங்க இந்த படம் வந்து காலை காட்சி ஓப்பன் ஆகாது அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அந்த புக் பண்ணவங்களுக்கு திரும்ப காசு கொடுப்பாங்களா? நீங்கள் வந்து அந்த புக் மை ஷோ ticketnew.com அவங்களாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. பதில் கூட சொல்ல மாட்டாங்க. நீங்கள் போட்டிங்கன்னா வந்து இந்த காசு வந்து எப்படி ரீஃபண்ட் ஆகும், 24 மணி நேரம் ஆகுமா, 32 மணி நேரம் ஆகுமா ஆகாதா? சரி, தெரியாதவன் என்ன பண்ணுவாங்க வந்து அதில் புக் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரீஃபண்ட் ஆகிடும். அது எப்படி ரீஃபண்ட் வாங்கணும்னு தெரிஞ்சால் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாதவங்க பசங்க எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க? இவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதில் என்னன்னா, அவ்வளோ கோடி காசு வந்து புக் ஆகிப்போச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. இதெல்லாம் மீறி இந்த படத்து மேலே என்னதான்பா அப்படின்னா, ஃபைனான்சியல் பஞ்சாயத்து. ஒரு படத்துக்கு கடன் வாங்கினா, அதுக்கு முந்தைய படத்துக்கு கடன் வாங்கினா, அதுக்கு முந்தைய படத்துக்கு கடன் வாங்கினா, அந்த கடனை செட்டில் பண்ணால் தானே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோன்னு. ஏங்க, இது வந்து ஏதோ திரும்ப புதுசாக ஒருத்தர் வராரு, புது டைரக்டர், புது தயாரிப்பாளர், புது ஹீரோனா ரைட்டு. சூர்யா வந்து ஒரு எவ்வளோ பெரிய நடிகர். அவருடைய தந்தை வந்து சினிமாவை கரைச்சி குடித்தவர். அவருடைய சகோதரர் வந்து பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அவரை வைத்து படம் பண்ணக்கூடிய உறவினர்கள்லாம் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாதா இப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்குதுன்னு? காலையில் கூட தயாரிப்பாளரும் திரையரங்கு உரிமையாளருமான திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த ஆடியோ கேட்குறது நாங்கள் முயற்சி, ஏன்னா அவர் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் ரிலீஸுக்கு வந்து. இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு 3 ஃபைனான்சியர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அது எந்தெந்த படத்துக்கு வாங்கினாங்க என்னன்னு நமக்கு லிஸ்ட் அவுட் தெரியல வந்து. அவர் அந்த பதிவில் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த பதிவை இருந்தால் நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்ன சொல்கிறாரு, எங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப போராட்டமாக தான் இருக்குது, சினிமா இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, உண்மையாக சினிமா இருக்கிற ரொம்ப மோசமாக இருக்குது, அதை தாண்டி ஒரு பெரிய ஹீரோடைய படம் வந்திருக்குது. ஏன்னா அந்த பெரிய ஹீரோடைய படம் வந்திருக்குதுன்ற ஒரு விஷயம் தேட்டருக்காரங்களுக்கு ஏன் ஒரு விதத்தில் வயிற்றில் பாலை வாத்தா மாதிரி இருக்குதுன்னா, எங்க கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ஒரு படத்தை விட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தேட்டருக்காரங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. வந்து வேற எந்த படம் ஓடுச்சு சும்மா ஓடுச்சு. ஒரு 3-4 படம் இது பாருங்க, மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் தேட்டருக்காரங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடையாது, தேட்டருக்காரங்களுக்கு ஒரு பெரிய வசூல் படமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கருப்பு அவங்க வந்து பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் என்ன பதிவு போடுறாரு, ரைட்டு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான பேச்சுவார்த்தை நேற்று நைட்டு வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் சொல்கிற ஒரு விஷயத்தை பாருங்க, ஏங்க எனக்கு சும்மா ஃபோன் பண்ணாதீங்க, என்னை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு 500 கால் வருது, மற்ற யாருக்கும் என்னால் பேச முடியல. இங்கே தாங்க தப்பு பண்ணுறீங்க ஐயா, சூர்யா ரசிகர்களே, இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. அவர் உங்களுக்காக நல்லது பஞ்சாயத்து பேசுறதுக்காக அவர் போயிருக்காரு. அவர் இந்த படம் ரிலீஸ் ஆவதற்காக உதவி பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் உதவி பண்ணுறவங்க யார், உபத்திரம் பண்ணுறவங்க யார், விமர்சனம் பண்ணுறவங்க யார், விசாரிக்கிறவங்க யார், யாருமே உங்களுக்கு தெரியாதுங்க. தூக்கி ஃபோன் நம்பரை போட்டு அவனை போட்டு சாத்துன்னு சாத்த வேண்டியது வந்து, அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து. அவர் ஓப்பனாகவே அடிக்கிற பேரை மட்டும்தான் சொல்ல. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இருக்கிறது ஒரு ஃபோனு தான், ஒரு யாருக்கிட்டையும் பேச முடியல, 500 கால் வருது, படம் ரிலீஸ் ஆகிடும், வெயிட் பண்ணுங்க அப்படி. சரி, என்ன தாங்க இந்த கருப்பில் பஞ்சாயத்து? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100 கோடி ரூபாய் இதற்கு முன் வாங்கின கடனை செட்டில் பண்ணுங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னு 3 தமிழ் சினிமாவுடைய முக்கிய ஃபைனான்சியர்கள் இதற்கு வந்து கொடி பிடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ விட்டால் அதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா நாங்கள் கொடுத்த காசு அது வட்டி மேலே குட்டி மேலே குட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல கேட்குற கேள்வி என்னன்னா, சூர்யா ஒரு பல படங்கள் நடித்த ஒரு சிறந்த நடிகர், சினிமா அவருக்கு அத்துப்படி, அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, 2Dன்னு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவருக்கு முதல்ல தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து, இந்த கடன் இருக்கிறதுனால இந்த படம் ரிலீஸ் ஆகான்னு தெரியாதா? அதுதான் மறுபடியும் வந்து இந்த தயாரிப்பு நிறுவனம் புதுசு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் விஜயை புகழ்ந்து பேசுகிறீங்க, விஜய் வந்து சிஎம் சார்ன்றீங்க, விஜயை வந்து சிஎம் சார் தான் எங்களை காப்பாற்றினார்ன்றீங்க, சிஎம் சார் 9 மணி காட்சி கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்கிறீங்க. அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், பீஸ்ட்னு ஒரு படம், மிக முக்கியமான படம், விஜய் இது ரிலீஸ் ஆக போகுது. கன்னடத்துலேருந்து டப்பிங் செய்யப்பட்ட KGF 2ன்ற ஒரு படத்தை யார் இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுது?
இவர் தான் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு. கருப்பு படத்துடைய ப்ரொடியூசர் தான். அந்த நேரம் மீடியாக்கள் உட்பட பல பேர் கேட்டுக்கிறது. விஜய் ரசிகர்களே கேட்டாங்க வந்து, வேணாங்க ஒரு வாரம் தள்ளி வாங்க. ஏங்க உங்கள் படத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு டப்பிங் படம் தானே, அதுக்கே பயப்படுறீங்க. எஸ் யாரு, அவர் நடிச்ச ஒரு 3வது 4வது படம் தானே, நீங்கள் ஏன் அலறீங்க? அது கன்னடத்துலேருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டது தானே, அவங்க பேசுகிற உதட்டாசிவுக்கு தமிழில் பேசியிருக்காங்க, அவ்வளோதானே, அதுக்கே நீங்கள் அலறீங்க? தில்லுன்னு தான் மோதி பாருங்க அப்படின்னாங்க. பீஸ்டுக்கு தான் அதிகமான திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டது, அதிகமான காட்சிகள் பீஸ்டுக்கு தான் கொடுக்கப்பட்டது. KGF 2 ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் பீஸ்டுடைய கொஞ்சம் அப்படி விமர்சனம் தாறுமாறாக வந்தோடனே இந்த KGF 2க்கான தியேட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த நேரம் இதே தயாரிப்பாளர் சமூக வலைதளங்களில் கேலி பண்ணார். பார்த்தியா நாங்கள் மீண்டும் வந்துட்டும் பார்த்தியா அப்படின்னு. உண்மைதான், நல்ல கண்டென்ட் தான் ஓட. அதுக்காக பீஸ்ட் வந்து சுத்தமாக மோசமான படம் கிடையாது. திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் எங்கள் கையை எதுவும் கடிக்கலைங்க. அந்த படம் அது ஒரு வெற்றி படம் தான். அது ஒரு வெற்றி படம் தெரிஞ்ச பிறகு தான் நெல்சனுக்கு ஜெயிலிருந்து ஒரு பட வாய்ப்பே கொடுத்தாரு ரஜினி. இல்லை வாய்ப்பு கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் அவரை தூக்க போறாங்கலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தூக்கலை. சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, முற்பகல் செய்வின் பிற்பகல் விளையும். அன்றைக்கி விஜய் என்னென்னலாம் ட்ரோல் பண்ணீங்க, அன்றைக்கி விஜய் என்னென்னலாம் இது பண்ணீங்க. பீஸ்ட் அட்டர் ஃப்ளாப்பு, பீஸ்ட்டை தூக்கி குப்பையில் போடு, பீஸ்ட்டை தூக்கி வந்து சன் டிவிலேயே திரும்ப போட்டுக்கிட்டு இருங்க. இன்னைக்கு வந்து முதல்வருக்கு நன்றி, 9 மணி காட்சி கொடுத்த முதல்வருக்கு நன்றி, வெடிகாலம் 4 மணி காட்சி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் முதல்வரே. அதுதான் காலம் செல்லும் வார்த்தை நிற்கும். நீங்கள் முன்னாடி செஞ்சது பின்னாடி வரும். இப்போ RJ பாலாஜி அழறாரு. உண்மையிலே ஒரு இயக்குனருக்கான வேதனை. 32 மாதம் ஒரு திரைப்படம், இதோ நேற்றுலாம் கூட ஒரு பதிவு போட்டிருந்தார். கருப்பன் வரான் வழி விடு, கருப்பன் வரான் ஒதுங்கி நில்லு, கருப்பன் வரான் கிட்ட வராத அப்படின்னு. பொதுவாகவே இந்த மாதிரி உக்ர தெய்வங்களுடைய டைட்டில் வைக்கும்போது அந்த தெய்வங்களுக்கு சில பரிகாரம்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு. நிறைய அது மாதிரி தமிழ் சினிமாவில் சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. ஒரு உக்ர தெய்வத்துடைய படங்கள் பேர் வைக்கும்பொழுது சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பார்கள். சூர்யா அதுக்கு ஒத்துக்கினாரான்னு தெரியல. வந்து ஒருவேளை இப்போ சாமி கும்பிட்றாரு, ஒரு காலத்தில் வந்து கடவுள் மறுப்பு பேசினவர் தான் அவர். வந்து அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் அழறாரு வந்து RJ பாலாஜி. வேதனையாக இருக்குது. வந்து நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நானும் ரவுடி தானே ஒரு படம், அந்த படத்தில் ஒரு காட்சி ஒன்று வரும். என்கிட்ட அஞ்சானுக்கு 5 டிக்கெட் இருக்குது, யார் வர அப்படின்னு வரும். கேலி பண்ணுறது. அஞ்சான் ஒரு படம் சூர்யாவது மிகப்பெரிய அளவு பில்டப் கொடுத்த படம், உங்களுக்கெல்லாம் தெரியும். மிகப்பெரிய அளவில் பில்டப்னா சாதாரண பில்டப் கிடையாது. அந்த படம் அட்டர் ஃப்ளாப். அந்த படம் நானும் ரவுடி தான் ஒரு படத்தில், விஜய் சேதுபதி படத்தில் ஒரு காட்சியை வேணும்னே அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்குது வரியா அப்படின்னு கேள்வி. இன்றைக்கி பார்த்தீங்களா காலம், அதே சூர்யா படத்தை உங்களை டைரக்ட் பண்ண வச்சு சுத்தலில் விட்டுருக்குது காலம். ஏன்னா அஞ்சான் படத்தை சமீபத்தில் ரீரிலீஸ் பண்ணார் லிங்குசாமி நொந்து போய் நூடல்ஸ் ஆகி ரீரிலீஸ் பண்ணார். அந்த ரீரிலீஸ் சமயத்தில் நிறைய ரீஎடிட்லாம் பண்ணி அந்த படத்தை கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி டிஐலாம் பண்ணி பிரமாதமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அவுட்புட் பார்த்துட்டேன், பிரமாதமாக இருக்குது அப்படின்னு அந்த சொன்னார்ல அந்த நடிகருக்கு லிங்குசாமி ஒரு பதிவு போட்டிருப்பார். இப்போ இந்த படத்துக்கு 5 டிக்கெட் இருக்குது, படம் பார்க்க வரியா அப்படின்னு கேட்டிருப்பார். அந்த வேதனையோட வெளிப்பாடு தான். அந்த ரீரிலீஸில் அந்த அஞ்சான் படம் தமிழ்நாட்டில் வரைக்கும் 10 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. பெரிய விஷயம். ஒரு அட்டர் ஃப்ளாப்பான படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணி 10 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணதுல பெரிய விஷயம். இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அந்த நேரம் தாறுமாறாக பேசிடுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. அதுவும் RJ பாலாஜி மாதிரி ஆட்கள் வந்து தான் வந்து நகைச்சுவையாக பேசுகிறேன்னு சொல்லி அடுத்தவருடைய மனதை புண்படுத்துறது, மிகப்பெரிய அளவில் புண்படுத்து. நான் சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன். ஒரு ஹீரோ மனவேதனைப்பட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட சொன்னார். அந்த ஹீரோ பேரையே சொல்லிடுறேன், மாஸ்டர் மகேந்திரன். 29ன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் விழாவுக்கு வந்திருந்தார் RJ பாலாஜி. மாஸ்டர் மகேந்திரா, நான் குழந்தை நட்சத்திரமாக இருக்கிற காலத்துலேருந்து இன்னும் குழந்தை நட்சத்திரமாக இருக்கிற எஸ்வி சேகர் காலத்தில் நடிக்க ஆரம்பித்து அவங்க பையன் அஸ்வின் சேகர் நடிக்க வந்த பிறகு இன்னும் குழந்தை நட்சத்திரமாகவே இருக்கிற நீ. நாட்டாம படத்தில் அந்த மாமா அந்த டீச்சரை அப்படின்னு ஒரு சக நடிக்கிற போய் அதெல்லாம் கேலி பண்ணலாங்களா ஒரு பதிவெளியில்? இப்போ உங்களை யாராவது கேலி பண்ணால், இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கோவப்படுவீங்கல்ல? நீங்கள் கிரிக்கெட் கமெண்ட்ரியில் இது பண்ணுறீங்க, நீங்கள் மூக்கு மேலே ராஜா, அப்புறம் என்னது இது போச்சு ஏதோ ரைட், அது கூட ஒரு கமெண்ட்ரியில் பண்ணிட்டு போகிறீங்க. அதுலேயும் சில பேரை வந்து நீங்கள் வந்து குத்தி காமிக்கிறீங்க, சில பேர் வந்து உருவகலி பண்ணுறீங்க, நிச்சயமாக உருவகலி பண்ணுறீங்க. அந்த நடிகர் ஒரு மாஸ்டர் மகேந்திரன்னா சாதாரண நடிகரா?
நான் குழந்தையிலேருந்து பார்த்துக்கிறேன், நீ வந்து குழந்தையா இருக்கிற, மாஸ்டர்லேருந்து பார்க்குற மாஸ்டராக இருக்கிற. இன்னொன்னுவோ அந்த அவர் போய் நிறைய பேர்கிட்ட சொல்லி வேதனைப்பட்டிருக்கார். எங்க ஒரு பொது வெளியிலங்க அவ்வளோ மீடியா இருக்குதுங்க, சிரிக்கிறாங்க, எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த கேலி செய்கிறாங்கல்ல, கேலி பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, ஓவராக விமர்சனம் பண்ணுறவங்கள நீங்கள் அவங்கள போய் பர்சனலாக ஏதாவது சொல்லி பாருங்களேன், புஷ்ஷுன்னு கோவம் வந்துடும். இது இயல்பாக உள்ள ஒரு விஷயம் வந்து. சரி, இதெல்லாம் மீறி இந்த கருப்பு படம் என்ன பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 100 கோடி ரூபாய், அதில் சூர்யா தரப்பிலிருந்து 30 கோடி ரூபாயை கொடுத்துட்டு என்னால் இவ்வளோதாம்பா முடியும் அப்படின்னு ஒரு தகவல். 30 கோடி ரூபாய் வச்சுங்க, மீதி எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு. இன்னொரு தகவல் என்ன போகிறது என்றால், இந்த சூர்யா கார்த்தியை வச்சு படம் பண்ணுற இந்த ப்ரொடியூசர்கள்லாம் கடைசி நேரத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்து விட்டு, எல்லாரையும் சொல்ல சில பேர் இழுத்து விட்டு, இந்த படம் ரிலீஸ் ஆகாத நேரத்தில் அவங்க எப்படி பணம் தந்துடுவாங்க ஹீரோ, நாம் இதுலேருந்து கடன் மொத்தத்தையும் அடைச்சிடலாம் அப்படின்னு கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை சில தயாரிப்பு நிர்வாகிகள் சொன்ன தகவல் இது வந்து. ஆனால் தான் வந்து சூர்யாலாம் பார்த்தீங்கன்னா 2D நிறுவனமே யாராச்சும் அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் கருப்பு படம் உண்மையிலேயே நாளைக்கு எப்படியும் ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்கி இந்த வீடியோ பேசுகிற மணி 5 மணி, இது வரைக்கும் ஈவினிங் ஷோ ஓப்பன் ஆகலை. அதனால் நாளைக்கு காலையில் ரிலீஸ் ஆகிடும். இதில் இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் தெரியுங்களா, காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் இன்றைக்கி காலை காட்சியாக ரிலீஸ் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பப்ளிக் பைட்ஸ் எடுத்து போடுறாங்க பல சேனல்களில். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எங்கேயா அப்படின்னு பார்த்தா ரெட்ரோ படம், கங்குவா படத்துக்கெல்லாம் பேசுனாங்கல்ல, அதெல்லாம் கட் பண்ணி போடுறாங்க. ஊடகத்தினுடைய ஒரு மதிப்பே எந்த அளவுக்கு இறங்கி போச்சு பாருங்க. ஓகே, கருப்பு படம் ரிலீஸ் ஆகட்டும், மாபெரும் வெற்றி பெறட்டும், சூர்யாவுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கட்டும், வாழ்த்துக்கள். சினிமா வந்து இன்னும் பல முன்னேற்றத்தை அடையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.